ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சத்து மாவு எப்படி திரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் மக்களே. அதுக்கு வந்து என்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். நவதானியமும் சிறுதானியமும் சேர்த்து நான் வந்து இன்றைக்கி வறுத்து திரிக்க போகிறேன். இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொரிகடலை எல்லாமே கால் கிலோ தான் வாங்கியிருக்கேன். பொரிகடலை 1/4 கிலோ இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா பாதாம் 1/4 கிலோ. இது வந்து கருப்பு கவுனி அரிசி 1/4 கிலோ. இது வந்து குதிரைவாலி இது. அப்புறம் இது வந்து பார்லி. இது வந்து ராகி. இது வந்து பார்த்திங்கன்னா வரகரிசி. இது வந்து கம்பு. இது வந்து ஊசி கோதுமை. அப்புறம் வந்து சிறுபேறு, வேர்க்கடலை, வெள்ளைச்சோளம், கருப்பு உளுந்து. இது வந்து இதுதான் குதிரைவாலி. இது குதிரைவாலி. அப்புறம் கருப்பு கடலை. இது வந்து தெனை அரிசி. அப்புறம் வந்து இதுக்கு ஏலமன் சுக்கம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். இது எல்லாமே 1/4 கிலோ வாங்கியிருக்கோம். மொத்தமே சேர்த்து 3.25 கிலோ வருது. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 4-5 துண்டு சுக்கம், 50 கிராம் ஏலக்காய் வாங்கியிருக்கேன். நான் இதில் பாதி தான் போடுவேன். இந்த ஐட்டம் அவ்வளோ வறுக்கணும். ஒவ்வொன்றா வறுத்து இதில் இப்போ எதெல்லாம் இல்லைன்னா முந்திரி பருப்பும் மக்காச்சோளமும் இல்லை, மீதி எல்லாம் இருக்குது. எல்லாமே சேர்த்து வறுக்கணும் மக்களே. ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு காட்டேன். இது தெனை அரிசி பார்த்தீங்களா மக்களே. இதுதான் சத்து மாவுக்கு தேவையான பொருட்கள். இது வந்து 6 மாத குழந்தையிலேருந்து 60 வயசு வரைக்கும் சாப்பிட்லாம், இல்லை 100 வயசு வரைக்கும் சாப்பிட்லாம். இது உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது, சூப்பராக இருக்கும். நம்ம வறுத்து திரித்து வச்சிட்டோம்னா கொதிக்க தண்ணியில் போட்டு ஆற்றி குடிச்சிடலாம். உப்பு போட்டும் குடிக்கலாம், கருப்பு டீ போட்டு சர்க்கரை போட்டும் குடிக்கலாம் மக்களே. இது இப்போ எல்லாத்தையும் நான் வறுத்துட்டு பார்ப்போம்.